காலையில 6 மணிக்கு பெங்களூர்ல இருந்து கிளம்புற ஒரு மதுரையோட இண்டிகோ ஃபிளைட் 6 மணிக்கு கிளம்பி இங்க 7க்கு வருது, திருப்பி 7 மணிக்கு கிளம்பி அங்க 9 மணிக்கு போகுது. சோ ஒரு நாளைக்கு பெங்களூர் டு மதுரை மட்டும் ஒரு இண்டிகோ ஃபிளைட் 4 வாட்டி பெங்களூர் டு மதுரை வருது. சோ கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்லி அது வந்து ஒரு ATR ஃபிளைட் 20 ரூபா இருக்கும். 4 பேசஞ்சர்ஸ் எடுத்தா 80 பேர். சோ ஒரு ஃபிளைட்டை வச்சு 8 டிரான்சாக்ஷன் 8 இன்டூ 80 பேர் 640 ஃபிளைட் டிக்கெட்டை வந்து ஒரு ஃபிளைட்டை வச்சு ஒரு நாள்ல காலைல இருந்து நைட்டுக்குள்ள அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த கேபின் குரூவா இருக்கட்டும், பைலட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு நாளுக்குள்ளார அவங்கள வச்சு நம்ம ஒரு 50 பேசஞ்சருக்கு பண்ணாலும் அந்த செலவு தான். அந்த ஒரு ஃபிளைட்டை வச்சு ஒரு ஃபிளை பண்ணாலும் அந்த செலவு தான் ஆக போகுது. மேபி அந்த ஃபியூயல் காஸ்ட் மட்டும் மாறும். மற்றபடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒன்னா தான் இருக்க போகுது. எவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அதை வச்சு அவங்க எவ்வளவு மல்டிப்ளை பண்றாங்க, எக்ஸ்போனென்ஷியலி ஒரு ஃபிளைட்டை வச்சு எவ்வளவு தூரத்துக்கு யூஸ் பண்றாங்கன்றத நம்ம பிசினஸ்ல அதை எப்படி